வணக்கம் நண்பர்களே, அம்மாவின் அடுப்படி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ ரோட்டு கடை சால்னா செய்யறதுக்கு ஒரு 5 முந்திரி, அரை மூடி தேங்காய் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கசகசா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இது எவ்வளவு திக்கா நம்ம அரைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு டேஸ்ட் கொடுக்கும். நீங்க திக்கா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. சால்னா செய்யறதுக்கு பட்டை கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் போட்டுருவோம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். திரிஞ்சு வரட்டும். தக்காளி போட்டுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, பச்சை மிளகா நல்லா எண்ணெய் சேர்ந்து நல்லா வேகணும். இப்போ உப்பு போட்டுருங்க. நல்லா வேகணும். கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ மசாலா ஒரு மசாலாவை ஆட் பண்ணிடுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சிம்ல வச்சுங்க. அடுப்ப சிம்ல வச்சுங்க. இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இப்ப கொதி வந்துருச்சு. புதினாவை கொஞ்சம் தூவி கரைச்சி வச்சிருக்க கடல மாவு அதையும் ஊத்திடலாம். நான் 1 ஸ்பூன் கடலை மாவு ஊற்றி வச்சிருக்கேன். அதிகமா ஊத்துனீங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கட்டி தட்டாம கிண்டி விட்டுறணும். கட்டி தட்டு போயிடும். இதுக்கு டேஸ்டே கடலை மாவு தான். இந்த கடலை மாவு பச்சை வாசனை போகணும். இந்த பச்சை வாசனை போன கையோட என்ன பண்ணணும்னா தேங்காய் ஊற்றிடணும். கடலை மாவு கொஞ்சம் வேவிட்டோம். அதுக்கு கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காயை ஊற்றிடுவோம். 1/2 டம்ளர் தண்ணியை குழம்புக்கு தகுந்த மாதிரி ஊற்றிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச கையோட எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா குழம்பு ரெடி ஆயிடும். இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இத தோசை, இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி இதுக்கெல்லாம் காம்பினேஷன் நல்லா இருக்கும். எம்டி சால்னாவை நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.